தான் இந்த பிலிப்பியர் 4:19 தேவன் பாருங்க உங்க வீட்டுல எழுதி போடணும். பணம் ஆசீர்வாதம் எழுதி போட்டு இது வசனத்தை கீழே என்ன பண்ணோம் எழுதணும். சுகம் அப்படின்னு போட்டு 1 பேதுரு 2:24 எழுதி போடணும். இப்ப பணம் வேணுமா? இப்ப இதை சொல்லணும் பாருங்க. தூங்கி எந்திரிச்சு கண்ணாடியை பார்க்கும் பாரு சொல்லணும். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே. எல்லாம் சொல்லுங்க. என்னுடைய குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் கல்வாரியிலே நிறைவாக்கி விட்டார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். சிலுவையில என்னைக்கு முடிந்ததுன்னு சொன்னாரோ அன்னைக்கு எல்லாம் முடிஞ்சு, எல்லாம் முடிஞ்சு. இன்னைக்கு அவர் செஞ்சு வச்சதவ நம்ம பார்க்க முடியாம, விசுவாசிக்க முடியாம, அதை பேச தெரியாம, வேற எதெல்லாம் பேசுறது, வேற எதெல்லாம் நினைக்கிறது. அதனால அவன் நினைச்சு சொல்றபடியே தான் இதெல்லாம் நடந்துட்டு. ஒண்ணு இல்ல, ஊர்ல சொல்லுவாங்க பாருங்க, அவனுக்கு படிப்பு வரலையா, ஒரு 10 ஆடை வாங்கி என்ன பண்ணுங்க விட்டுரு அப்படின்னு. கடைசியா பார்த்தா அவன் ஆடு மேய்ச்சினே தான் இருக்கான். ஆனா தேவன் சொல்லுகிறான், பலவீனனைதான் தன்னை பலவான் என்று. அப்பதானே தாய் சொல்லணும். அப்ப தாய்க்கு தெரிஞ்சதானே சொல்லுவாங்க. என் பையனுக்கு படிப்பு வரலனாலும் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பரணமாய் கொடுக்கிற இயேசுவினிடத்தில் ஞானத்தை கேட்டு போகணுமேங்க. வார்த்தையை கேட்கணுமே. சினிமா தேட்டருக்கு பையனை கரெக்டா கூட்டு பாருங்க, கல்யாணத்துக்கு கூட்டு பாருங்க. எங்கேயாவது பிரியாணி கிடைச்சா சொல்றது, என் புள்ள ஒருத்தன் வீட்டுல இருக்கிறான், அவனுக்கு ஒண்ணு கொடுங்க அப்படின்னு. தாய் சொல்லணும், என் பிள்ளை இன்னைக்கு இப்படி இருக்கான் ஆண்டவரே, நான் சபைக்கு போனேன், உங்க வார்த்தைங்கிற விசுவாசத்தை கேட்டேன், உள்ள வந்துடுச்சு. இப்ப என் பையன் மேல பாருங்க நான் சொல்றேன், என் பிள்ளைக்கு இயேசுவே என் பிள்ளையின் ஞானமா இருக்கட்டும், ஞானமா இருக்கட்டும். ஞானம் இல்லாத பிள்ளைங்க மேல சொல்லிட்டே இருங்க. என் பிள்ளை இயேசுவின் கரத்தில் இருக்கிற அம்பு. இப்ப அம்பு கூர்மையா இல்ல, மங்கி போய் தான் இருக்குது, வேடனுடைய கையில தான் இருக்குது. ஆனா நீங்க அதை வார்த்தையில கூர்மை ஆக்கிட்டீங்களன்னா ஒரே அடியில வீழ்த்திடலாம். இப்ப இந்த பையன் என் கையில் இல்ல, இதை உங்க கையில கொடுக்குறேன், வார்த்தையின் கையில கொடுக்குறேன், சபையில கொடுக்குறேன். காது அங்க கொடுக்கட்டும், மனது அங்க கொடுக்கட்டும். வார்த்தையை கேட்க கேட்க ஞானம் அவராலே வரும். வேலை இல்லையா? வேலை இல்ல, வேலை இல்ல, வேலை இல்ல. இதை பாருங்க, 100 பேருக்கு